திரு சீமான் வைத்திருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க. நேற்று இரவு மதிய மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கல் குடிச்சு தெருக்கு வாடா, கல் குடிச்சு எவன் கேட்டால் திம்முடா நடடா, சோழ வேத்துடா, சமூக ஒழுக்கக்கேடாங்கிறது பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால், சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும், தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் பெற முடியும் நிலையை மாற்றி சமஸ்கிருதத்தில்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது, தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார். தமிழ் என்கிற பிரைடு இருக்கிற என்றால் தமிழர் என்று சொல்லுவோம் என்று இருக்கிறோம் என்றால், அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரிது என்று சீமான் பேசுகிறார் என்றால், அவர் ஆர்எஸ்எஸ்ஐ விட ஆபத்தானவர். ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலியாக மட்டுமல்ல, இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை, ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார். இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். இவரை போன்று எண்ணிடங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க. எங்களை போன்ற இளைஞர்களுடைய அரசியலை, அறிவை சுரண்டி, பொருளாதாரத்தை சுரண்டி, உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பல இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சரி என நம்புகிறார்கள். எத்தனை கதைகள். ஒன்று, எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார், அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிட சொன்னார். தேக்கு மரத்தை நடுவதற்கே 1 லட்சம் தேக்கு மரத்தை நட சொன்னார் என்று பேசிவிட்டு, மான் சுடுவதற்கு தடை இருந்தபோது மானை சுடச் சொல்ல பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை கொச்சைப்படுத்துவது. ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்கம், நான் அங்கு போனபோது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன், அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்ட களத்துக்கு போன ஒரு சைட்டடிச்சு ஊர் சுற்றினேன், நான் ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழீழ விடுதலை புலிகளை, அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்.